டெத்துன்னா என்னென்னு ஃபிலசாஃபிக்கலாக நீங்கள் சொல்லலாம். தத்துவ ரீதியாக இறப்பை விவரிக்கிறவங்க உண்டு. பிறப்பு என்பதை பற்றி நம்பிக்கையின் அடிப்படையில் விளக்குபவர்கள் உண்டு. அந்த இறப்பு என்பதை பற்றி நாம் உயிரியல் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் எவ்வாறு புரிந்து கொள்ளப் போகின்றோம்? உயிரியல், அந்த அறிவியல் இறப்பை பற்றி என்ன கூறுகிறது என்பதை பற்றி விளக்க நமது பேராசிரியர் முனைவர் முருகானந்தம் அவர்களை அழைக்கின்றேன். பயாலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டெத். பொதுவாக டெத்துன்னும் போது இறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இறப்புனாவே இன்வேரியபிளாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மனிதர்கள் அவங்க சம்பந்தமான விவகாரங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம அது முக்கியமாக அதை கருதி அதை பற்றி தான் பேசுகிறோம், அதை பற்றி எழுதுகிறோம். அதை பற்றி பல பேர் எழுதுகிறாங்க. சார் சொன்ன மாதிரி ஃபிலாசபர்ஸ் எழுதுகிறாங்க, அப்புறம் சமூக அறிவியலாளர்கள் எழுதுகிறாங்க, ஹிஸ்டாரியன்ஸ் எழுதுகிறாங்க, பல பேர் பல விதமாக எழுதுகிறாங்க. ஆனால் பயாலாஜிக்கலாக அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டெத்துன்றது எல்லா உயிரினங்களுக்கும் பொது, ரொம்ப முக்கியமானது. நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது மனிதனுக்கு. ஒரு சிலர் இந்த பெட் அனிமல்ஸ் வச்சுருந்தா அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பொதுவாக மனிதர்களுக்கு தான் நம்ம கொடுப்போம். அது சரியான ஒரு இது கிடையாது, பயாலாஜிக்கலி ஸ்பீக்கிங். ஏன்னா இந்த டெத்துன்ற கான்செப்ட் எப்போ வருதுன்னா, லிவிங் என்டிட்டிக்கு தான் வரும். உயிருள்ள பொருளுக்கு தான் நம்ம டெத்தை பற்றி பேசுவோம். உயிரற்றதை பற்றி பேச்சே கிடையாது. அங்கே டெத்தே பேச்சே கிடையாது. ஒரு கல்லுக்கு நம்ம டெத்து பர்த்து அதெல்லாம் நம்ம பேசுகிறது இல்லை. ஸோ உயிருள்ள விவகாரங்கள், உயிரற்ற விவகாரங்கள் ரெண்டாக பிரிக்கணும். இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா லிவிங் அண்ட் நான் லிவிங் என்டிட்டிஸ் அப்படின்னு கொண்டு ரெண்டாக பிரிச்சிடணும். அந்த லிவிங் என்டிட்டிஸ்னு வரும்போது அனிமல்ஸு, பிளான்ட்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. அப்புறம் நுண்ணுயிர்கள், மைக்ரோப்ஸ்னு தனியாக அது வரும். உயிர்கள்னு வந்துட்ட பிற்பாடு ஆட்டோமேட்டிக்காக அந்த டெத்தை பற்றி பேசி ஆகணும். இது ஒரு முக்கியமான கருத்து. அதுக்கு அடுத்த கருத்து, உயிருள்ள அனைத்து உயிரினங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இறப்பதில்லை. பல வித்தியாசங்கள்லாம் இருக்குது. அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக போக தேவையில்லை. மோஸ்ட்லி நம்ம மனிதன் சம்மந்தப்பட்ட அந்த டெத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இருப்பினும் இந்த உயிரினங்களை வேறு விதமாகவும் நம்ம பிரிக்கலாம். இந்த ஃபவுண்டேஷன் எது கொடுக்குறேன்னா, அந்த டெத்துக்கு கரெக்டான ஒரு இது எக்ஸ்ப்ளனேஷன் சயின்டிஃபிக்காக கொடுக்கணும். அதுக்காக இந்த ஃபவுண்டேஷன் கொடுக்குறேன். உயிரினங்களை எடுத்திங்கன்னா ஒரு செல் உயிரினமும் இருக்குது, பல செல் உயிரினங்களும் இருக்குது. செல்லுன்றத அப்போ என்னான்னுன்ற கேள்வி வரும். நீங்கள் எல்லோரும் ப்ளஸ் டூலாம் படிச்சிருக்கிறீங்க, நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். பயாலஜி ஓரளவுக்கு படிச்சிருக்கோம், ஃபவுண்டேஷன் படிச்சிருக்கோம். அதான் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இம்மீடியட்டாக கேளுங்க, நீங்கள் விளக்கம் இல்லை முடிஞ்ச உடனே நீங்கள் கேட்கலாம். இப்போ அந்த செல்லுன்றது எப்படின்னா, இந்த கட்டடத்துக்கு நம்ம செங்கல் வச்சு கட்டுறோம் பாருங்கள், அந்த மாதிரி இந்த உடம்பை கட்டுறதுக்கு ஒரு யூனிட் தேவை, ஃபண்டமெண்டல் யூனிட் தேவை. அதுதான் செல். சுருக்கமாக சொல்ல போனால் அதுதான் செல். இப்போ நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோடிக்கணக்கான செல்லுங்க இருக்குது. அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து கட்டப்பட்ட இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இந்த பாடி. சரி, விலங்குகள் எப்படி? விலங்குகளும் அதே தான், அதே ரூல் தான். சரி, இந்த அமீபா நுண்ணுயிர்கள்னு சொல்கிறாங்களே, பாக்டீரியா, அமீபா அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் எப்படின்னா, பாக்டீரியா, அமீபா எல்லாமே செல்லால் தான் அமைக்கப்பட்டது. அவங்க எல்லாமே செல் தான். ஆனால் நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு பாக்டீரியா எடுத்துக்கிட்டுங்க, அது ஒரே ஒரு செல்லு தான். அதான் அதனுடைய என்டையர் பாடியே ஒரு செல்லு. மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும், நம்ம நேரடியாக நம்ம பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது. அமீபாவும் அதே மாதிரி தான், பாக்டீரியாவோட பெருசாக இருக்கும் அது. ஆனால் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ அந்த உயிரினம் ஒரு செல் உயிரினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பயாலாஜிக்கலி. நம்மெல்லாம் பல செல் உயிரினங்கள் இல்லை வரோம். சரி, இங்கே அனிமல்ஸ், பிளான்ட்ஸு அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். பிளான்ட்ஸில் உள்ள செல்ஸுங்கள்லாம் எடுத்து பார்த்து முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, பிளான்ட்ஸு உயிர் உள்ளதா உயிரற்றதான்னா உயிர் உள்ளது. ஏன்னா அந்த காலத்தில் க்ரீக் ஃபிலாசபர்ஸ் பீரியட்லேருந்து அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க, உயிர் உள்ளது உயிரற்றது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அனிமல்ஸு, பிளான்ட்ஸு எல்லாமே உயிர் உள்ளது. அதனால் டெத்தை பற்றி நம்ம பேசும்போது இது அனைத்தையும் சேர்த்து தான் பேசணும், ப்ராடாக.
பட் இப்போ இன்றைக்கு நம்ம மனிதனை பற்றி, மனிதனுடைய டெத்து அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ரைட். இப்போ செல்லை எதுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன்னா, அந்த செல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. ஒவ்வொரு செல்லையும் எடுத்திங்கன்னா நம்ம உயிரை பற்றி பேசுகிறோம். ஒவ்வொரு செல்லும் ஃபங்க்ஷன் ஆகணும், அதாவது இயக்கம். ஒவ்வொரு செல்லுலேயும் இயக்கம் இருக்குது. பிரெயின் செல்லிருந்து காலில் இருக்கிற அந்த டிப் செல் வரைக்கும் எல்லா செல்லும் ஃபங்க்ஷனலி தே ஆர் டிஃபைன்டு. ஃபங்க்ஷன் இல்லைன்னா செத்து போச்சுன்னு அர்த்தம். ஒரு செல் இருக்குது, அந்த செல் வேலை செய்யணும், வேலை செய்யலைன்னா செத்து போச்சுன்னு அர்த்தம். சரி, வேலை செய்யுது இல்லைன்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது மல்டி செல்லுலர் ஆர்கனிசம். நம்மளை மாதிரி நம்ம இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்படி என்ன அர்த்தம்? எல்லா செல்ஸும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். செல்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங், இல்லைனா நடக்காது. சரி, இது கொஞ்சம் டிஃபிகல்ட் டு காம்ப்ரிஹெண்ட், அது அதை அப்சார்ப் பண்ணுறது. ஒரு பாக்டீரியா சின்ன செல் எடுத்துக்கிடுங்க, அது ஒரு செல் உயிரினம். அதை எடுத்து நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த செல்லுக்கு உள்ள பலவிதமான மூமெண்ட்ஸ் இருக்கும். ஃபிசிக்ஸில் ப்ரௌனியன் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரௌனியன் மூமெண்ட்னா உள்ளே இருக்கிற கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் தி கீப் மூவிங். இப்படி ஜிக்ஸாக் மூமெண்ட்ஸ் எல்லாம் தெரியும். அப்படின்னா ஏதோ சம்திங் வெரி ஆக்டிவ் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கலாம், அது ஆக்டிவாக அந்த மூமெண்ட்ஸ்லாம் தெரியும். சரி, நம்ம செல்லை எடுத்து வச்சு பார்த்தா, ஒரு செல் எடுக்கிறோம், அந்த ஸ்கின்லேருந்து ஒரு செல் எடுத்து வச்சு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா we can see the movements, lot of activities are going on. அது ரொம்ப டைனமிக், ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக், டைனமிக்காக lot of things are going on. சரி, அதை சுருக்கமாக எப்படி சொல்லலாம்னா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், வைட்டல் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க காமன் பார்லன்ஸில். வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ், வைட்டல்னு சொன்னாவே உயிரை பற்றி தான் டீல் பண்ணுறோம்னு அர்த்தம். வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க பயாலஜியில். கொஞ்சம் இதுவாக டீட்டெயிலாக சொல்ல போனோம்னா பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கோயிங் ஆன். அதாவது ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். மாற்றம் ஏற்படாத எந்த செல்லும் இருக்காது. மாற்றம் ஏற்படாத ஒரு செல் இருக்குதுன்னா அது செத்து போச்சுன்னு அர்த்தம். இந்த செல் இஸ் டெட் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, அப்போ இந்த செல் டெத்து, அப்போ செல்லுக்கு செல் இருக்குது, அது உயிரோடு இருக்குது, அது செல் டெத்து இருக்குது. உயிர் இருக்குதுன்னா அப்போ டெத்து ஆட்டோமேட்டிக்காக வந்தாகணும். ஒரு செல்லுக்கு இவ்வளவு நாள், இவ்வளோ மணி நேரம் அப்படின்னு வரையறுத்துருக்காங்க. அது இந்த உயிரினத்தை பொறுத்தது. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இத்தனை மணி நேரம் அந்த செல் இருக்கும், அதுக்கு பிறகு செத்து போயிடும், அப்புறம் புது செல்லு உருவாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு செல்லு 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் அதுவும் நடக்கும். இதெல்லாம் பல பரிணாமங்கள் இந்த செல்லை பற்றி. அது டீட்டெயிலாக போகணும், அது ரொம்ப டைம் எடுக்கும், அது வேண்டாம் நமக்கு. ஆனால் செல்லில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால தான் அதை உயிருள்ளதுன்னு சொல்கிறோம். ஆகையினால அதுக்கு டெத்து உண்டு. ஸோ செல் டெத். அதே மாதிரி ஆர்கனிசம், நம்ம பாடி ஏகப்பட்ட செல்லுங்களால் ஆகப்பட்டது. அதனால் இது எல்லாம் உயிரோடு உள்ள செல்லுங்க. அது எல்லாம் செத்துதுன்னா செல் டெத்துன்னு சொல்லலாம், ப்ராட்லி ஸ்பீக்கிங். சரி, இப்போ இந்த செல் ஃபங்க்ஷன்ஸை பற்றி முக்கியமாக ஒரு சிலது மட்டும் சொல்லிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம இதுக்கு போயிடலாம், நம்ம ஹியூமன் டெத்து. அது என்னென்னா, இப்போ இந்த ஒரு செல்லை எடுத்திங்கன்னா அது ஒரு க்யூப் மாதிரி, ஒரு பலூன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அது உள்ள தண்ணி கொட்டி, அது உள்ள ஒரு சில கெமிக்கல்ஸ்லாம் போட்டு, ஏர்லாம் போட்டு இது பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு சாக் விச் கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ், ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம காம்ப்ரிஹெண்ட் பண்ணலாம், இமேஜின் பண்ணலாம். பிளான்ட் செல்லு அது வேறு மாதிரி இருக்கும். பிளான்ட் செல்லுனால் ரிஜிடாக வெளியே ஒரு கவர் இருக்கும், அதுக்குள்ளே நான் சொன்ன அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த கெமிக்கல்ஸை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சில நம்ம ஆர்கனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பகுதிகள், அந்த செல்லோடைய பகுதிகள், உட்பகுதிகள்லாம் இருக்குது. இப்போ உதாரணமாக நம்ம பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கண், காது, மூக்கு, கை, கால்லாம், இந்த மாதிரி பார்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி செல்லுக்கு பார்ட்ஸ் உண்டு. ஒரு செல்லில் முக்கியமான பார்ட் எதுன்னா நியூக்ளியஸ், கரு அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ் அது உள்ளே தான் இந்த மரபணு இருக்குது, டிஎன்ஏ, ஜெனட்டிக் மெட்டீரியல். இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் நம்ம கேரக்டர்ஸ்லாம் நம்ம அப்பா அம்மா கிட்ட கொண்டு வரோம் இல்லைங்களா. அது எதன் மூலியமானா அந்த மரபணு மூலியமாக, டிஎன்ஏ. இந்த மரபணுன்ற வார்த்தை சரியில்லை, டிஎன்ஏன்றது ஒரு பெரிய பிக் மாலிக்யூல். அதுக்கு மரபணுன்னு இவங்க சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல எனக்கு. அணுன்னு சொல்ல முடியாது, அது இட்ஸ் அ மாலிக்யூல், இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல். மரபணுன்னு சொல்கிறாங்க இவங்க. அந்த டிஎன்ஏ
அதை நல்லா பேக் பண்ணி காம்பேக்டாக பேக் பண்ணி அந்த நியூக்ளியஸ் கரு உள்ளே வச்சுருக்குது. ஒவ்வொரு செல்லுக்கும் இருக்கும். எந்த செல்லும் நியூக்ளியஸ் இல்லாத இருக்காது, எக்ஸப்ட் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பிளட் செல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு டீட்டெயில்ஸ், அது தேவையில்லை. இப்போ பொதுவாக பை அண்ட் லார்ஜ் செல்ஸ்லாம் இந்த கரு இருக்கும் உள்ள. சரி, அது எதுக்காக இருக்குது? இந்த கேரக்டர்ஸ், நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம கேரக்டர்ஸ் இருக்கும், தாத்தா பாட்டி அப்பா அம்மா அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். த்ரூ ஜெனரேஷன்ஸ் இந்த கேரக்டர்ஸ் சொல்லி இன்ஹெரிட்டட். அது எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அந்த டிஎன்ஏ, ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது போக இன்னும் ஒரு இந்த நியூக்ளியஸை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம், கிளியராக தெரியும். அது போக இன்னும் ஒரு சில பகுதிகள்லாம் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு பகுதியை மட்டும் சொல்லிட்டு போகிறேன், ஏன்னா அது ரொம்ப ரெலவெண்ட்டு. அது என்னென்னா மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவாங்க, அனதர் பகுதி. அதையும் நம்ம பார்க்கலாம். மைட்டோகாண்ட்ரியா ஒரு சில செல்லுங்களில் தெரியும், மெஜாரிட்டி தெரியாது. அதுக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு போன்ற கருவிகளை பயன்படுத்தி நம்ம பார்க்கலாம். இந்த மைட்டோகாண்ட்ரியான்றது என்னென்னா, அதுக்கு அது இங்கிலீஷ் ஈக்குவலண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, காமன் இதில் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் ஹவுஸ், உங்களுக்கு எல்லாம் பவர் ஹவுஸ்னால் என்னன்னு தெரியும். அந்த மாதிரி நம்ம செல்லு உள்ள ஒவ்வொரு செல்லுலேயும் பவர் ஹவுஸ் இருக்குது. அந்த பவர் ஹவுஸ் தான் மைட்டோகாண்ட்ரியா. அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நம்ம சாப்பிட்ற உணவை கம்ப்ளீட்டாக அதை கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியாக கொண்டு வர்ற ஒரு கெப்பாசிட்டியாக இருக்குது. அதனால தான் அதை மைட்டோகாண்ட்ரியா, அதனால தான் நம்ம பவர் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம். ஜெனரேட்ஸ் எனர்ஜி. மைட்டோகாண்ட்ரியான்றது இட்ஸ் அ பவர் ஹவுஸ், இட் ஜெனரேட்ஸ் எனர்ஜி. இதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிவிட்டு பரவராக போகிறேன். இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், உணவு சாப்பிட்றோம், நம்ம அரிசி சாப்பிட்றோம்னு வச்சுக்கிடுங்க, சாதம். அதை சாப்பிட்ட உடனே அது டைஜஸ்ட் ஆகுது, நம்ம இதில் டைஜஸ்ட் ஆகுது கம்ப்ளீட்டாக. ஸ்டமக்கில் ஏகப்பட்ட என்சைம்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்ஸ் என்னென்னா, அது நொதிகள்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தமிழில். அது கன்வெர்ட் பண்ணும் இந்த பெரிய காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டை உடைச்சி 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 சின்ன சின்ன கெமிக்கலாக மாற்றும். அதுக்கு சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம சாப்பிட்ற அரிசியில் மேஜர் கெமிக்கல் காம்பனண்ட் என்னென்னா ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ச், மாவு சத்து அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் தமிழில். புரோட்டீன் ஒன்று சொல்லுவாங்க, அது புரதச்சத்து. மாவு சத்து, புரதச்சத்து. இந்த ஸ்டார்ச்ன்றது மாவு சத்து, அதுதான் ப்ரிடாமினன்ட் கெமிக்கல். ஒரு ரைஸ் இதை எடுத்திங்கன்னா அதில் ப்ரிடாமினன்ட் கெமிக்கல் ஸ்டார்ச். இந்த ஸ்டார்ச் வெரி காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல், பிக் மாலிக்யூல். அதில் ஏகப்பட்ட ஆட்டம்ஸ்ன்னு வச்சுங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அது உள்ள. சரி, அதை அப்படியே நம்ம சிஸ்டம் எடுத்துக்காதா அப்படின்னா எடுத்துக்காது. நம்ம சாப்பிட்றோம், ஸ்டமக்கில் போய் அது டைஜஸ்ட் ஆகணும். இந்த டைஜஸ்ட்னால் உடைக்கிறது தான். பிக் மாலிக்யூல்ஸ் எல்லாம் உடைச்சி 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 சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ் ஆகும். அதுக்கு பல நொதிகள் காரணம், என்சைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், நொதிகள். அந்த நொதிகள் தான் காரணம். அது எல்லாத்தையும் உடைச்சி சிம்பிளாக ஆக்கி அதை அந்த இன்டெஸ்டைன் வழியாக அனுப்போம். அப்படி போகும்போது என்னன்னா, அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் தே வில் பி அப்சார்ப்டு பை வில்லைன்னு ஒன்று இருக்குது. வில்லைஸ், சின்ன சின்ன உறிஞ்சக்கூடிய ஒரு இது நம்ம ஸ்டமக் இதில் இன்டெஸ்டைனில் இருக்குது. அவங்க இதை எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி உறிஞ்சி அதை பிளட் ஸ்ட்ரீம் வழியாக செல்லுக்கு கொண்டு போவாங்க. சரி, இங்கே ஹார்ட்டினுடைய வேலை என்னென்னா, பம்பிங் ஸ்டேஷன் இது என்ன பண்ணுது, இந்த பிளட்டை த்ரூ அவுட் த பாடி பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த பிளட்டு உள்ள இந்த உடைக்கப்பட்ட அந்த ஸ்டார்ச்சை உடைச்சி இந்த சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் இன்டெஸ்டைன் வழியாக பிளட்டுக்கு போய் பிளட்டிலிருந்து செல்லுக்கு போகணும். இதுதான் ரூட். ஸோ நம்ம இங்கே சாப்பிட்றோம், ஸ்டமக்கு போகுது, உடையுது, சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது, அதுங்க இன்டெஸ்டைனில் உறிஞ்சப்படுகிறது, நேராக பிளட்டுக்கு போகுது. பிளட்டை இந்த பம்பிங் ஸ்டேஷன் கம்ப்ளீட்டாக பம்ப் பண்ணுது த்ரூ அவுட் த பாடி. இப்போது அந்த உடைஞ்ச மாலிக்யூல் எதுன்னா குளுக்கோஸ். அதை மட்டும் சொல்லிடுறேன், டீட்டெயில் வேண்டாம். சரி, இந்த குளுக்கோஸ் ஏன் குளுக்கோஸ், வேறு ஏதாவது இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நமக்கு கொஞ்சம் சுகர் கொஞ்சம் பிரச்சனை, ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் என்ன சொல்கிறார், உடனே போய் பிளட்டை டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, சுகர் அதெல்லாம் இருக்குதா என்ன இதுன்னு பாருங்கள். பார்த்தா அதில் குளுக்கோஸ் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரிடாமினண்ட்டாக மாவு பொருள் எந்த பொருளை எடுத்திங்கனாலும் அது கடைசியாக குளுக்கோஸாக தான் இருக்கும். அதில் உடைக்கி ஃபைனல் ஸ்டேஜில் வரும்போது குளுக்கோஸ் தான். அந்த குளுக்கோஸை தான் அந்த பிளட்டு எடுத்துகிட்டு போகும் செல்லுக்கு. அதனால தான் டாக்டர் சொல்லுவாங்க குளுக்கோஸை டெஸ்ட் பண்ணுங்க சார். சரி, அந்த குளுக்கோஸை வேறு ஒரு மாலிக்யூலாக பெரிய மாலிக்யூலாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும் நம்ம சிஸ்டம். லிவரில் ஸ்டோர் பண்ணும். எல்லா அனிமல்ஸும் அந்த லிவர் உள்ள அனிமல்ஸ் எல்லாமே அதை ஸ்டோர் பண்ணும். அது நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது பயன்படும்.
மாதிரி பல காரணங்கள் அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு, அது வேண்டாம். இப்போ அந்த குளுக்கோஸு செல்லு உள்ளே போயிடுது. செல்லு உள்ளே போனோடனே இந்த குளுக்கோஸ் என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி. குளுக்கோஸுன்றது இது கொஞ்சம் கெமிஸ்ட்ரி தேவை, சிம்பிளாக சொல்லிடுறேன். அந்த குளுக்கோஸு ஒரு 6 கார்பன் ஆட்டம் இருக்குது, 12 ஹைட்ரஜன் ஆட்டம், 6 ஆக்சிஜன், கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், இது மூணு இருக்கும். C6H12O6ன்னு வாங்க. அதாவது 6 கார்பன் ஆட்டம், 12 ஹைட்ரஜன் ஆட்டம், 6 ஆக்சிஜன், இது 3 சேர்ந்தது தான் இந்த குளுக்கோஸ். சரி, இந்த குளுக்கோஸை உள்ள செல்லு உள்ளே போன உடனே இதை உடைக்குது. இது நம்ம சிஸ்டம், அது பெரிய ப்ராசஸ். அதில் நொதிகள், அகைன் இந்த என்சைம்ஸ் இல்லாத எந்த ஃபங்க்ஷனும் நம்ம பாடியில் நடக்காது. ரொம்ப பிரின்சிபல், ரொம்ப முக்கியமானது இது. இந்த நொதிகள் இல்லாத எந்த வேலையும் நடக்காது நம்ம சிஸ்டத்தில். சரி, இந்த என்சைம்ஸ் எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். புரோட்டீனால் ஆக்கப்பட்டது. புரோட்டீன் ரொம்ப முக்கியமானது. புரோட்டீன், எல்லா என்சைம்ஸும் புரோட்டீன்ஸ், ஆனால் எல்லா புரோட்டீன்ஸும் என்சைம் இல்லை, அது ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ இந்த என்சைம்ஸ் என்ன பண்ணுது, இதை உடைச்சி, அந்த பெரிய காம்ப்ளெக்ஸ் மாலிகுலை உடைச்சி, இந்த ஸ்டார்ச்சை உடைச்சிது, குளுக்கோஸ் வந்துடுது, சுருக்கமாக சொல்லிட்டேன். அப்புறம் குளுக்கோஸை செல்லில் உடைக்குது, இது என்சைம்ஸ் உடைச்சி அதை என்னவா ஆக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் ப்ளஸ் எனர்ஜி. ஸோ ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் இருக்குதுன்னா அதை உடைச்சி 3 கூறாக பிரிக்குது. ஒன்று கார்பன் டை ஆக்சைடு, இன்னொன்று என்ன சொன்னேன், கார்பன் டை ஆக்சைடு, அடுத்தது வாட்டர், அதுக்கு அடுத்தது எனர்ஜி. ரொம்ப முக்கியமானது கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், எனர்ஜி. இந்த கார்பன் டை ஆக்சைடு நமக்கு எல்லோரும் தெரியும், சுவாசிக்கிறோம், காற்றை எடுத்துக்கிறோம், ஆக்சிஜன் எடுக்கலை, காற்றை எடுக்கிறோம். ப்ரிசைஸாக சொல்ல போனால் நம்ம we take ஏர் into our சிஸ்டம், ப்ரீத் பண்ணும்போது இன்ஹேலேஷன், உள்ள காற்று தான் போகுது, அதோட ஆக்சிஜன் போகுது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். காற்றில் ஆக்சிஜன் மட்டும் இல்லை, நைட்ரஜன் இருக்குது, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அதர் கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம சிஸ்டம் ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கும். அது எது பண்ணுதுன்னா அந்த வேலையை நம்ம பிளட்டில் இருக்கிற ஒரு கெமிக்கல், ஹீமோகுளோபின் ஒரு கெமிக்கல் இருக்குது, அந்த கெமிக்கல் ஆக்சிஜன் மாலிகுலை பார்த்த உடனே பிடிச்சி எடுத்துக்கிட்டு நேராக செல்லுக்கு போயிடும். ஸோ ஆக்சிஜன் ஒவ்வொரு செல்லுக்கும் தேவை, ரொம்ப முக்கியமானது. ஆகையினால் அது ஆக்சிஜன் அதை எடுத்துகிட்டு போகுது, அந்த ஹீமோகுளோபின்ற கெமிக்கல் பிளட்டில் இருக்க கெமிக்கல் அதை எடுத்துகிட்டு போய் செல்லில் கொடுக்கும். அடுத்தது உணவு எடுத்துகிட்டு போகுது, எது எடுத்துகிட்டு போகுது, பிளட் எடுத்துகிட்டு போகுது. ஸோ பிளட்டு இந்த உணவை எடுத்துகிட்டு போகுது, செல்லுக்கு வேண்டிய உணவை எடுத்துகிட்டு போகுது. அடுத்தது ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகுது. உணவு இருக்குது, ஆக்சிஜன் தான் எரிபொருள். இது ரெண்டும் பேர்ன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்கிறேன், பேர்ன் ஆகுது எங்கே, செல்லுக்குள்ளே உடஞ்சி கார்பன் டை ஆக்சைடும் வாட்டராகவும் எனர்ஜியாகவும் ஆகும். இதுதான் சுருக்கமாக சொல்ல போனால் அந்த ஸ்டோரி. ஸோ C6H12O6ன்னு வாங்க குளுக்கோஸை, அதை உடைச்ச போது கார்பன் டை ஆக்சைடு CO2, வாட்டர் H2O ப்ளஸ் எனர்ஜி. இப்போ அந்த எனர்ஜின்றது என்ன, எப்படி, அது என்ன இதில் ஸ்டேட்டில் செல்லு ஸ்டோர் பண்ணுறது, அதான் ரொம்ப முக்கியமானது. அது எப்படின்னா இந்த எனர்ஜி, இந்த ஒரு கெமிஸ்ட்ரியில் நம்ம படிப்போம் என்னென்னா, ஒரு கெமிக்கல் பாண்ட் இருக்குதுன்னா அதை உடைக்கும் போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜியை ட்ராப் பண்ணும் சிஸ்டம், ட்ராப் பண்ணி இன்னொரு மாலிக்யூலில் ஸ்டோர் பண்ணும். அதான் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் பயாலாஜிக்கல் சிஸ்டம். ஒரு குளுக்கோஸ் இருக்குது, நான் சொன்னேன் ஏற்கனவே, அந்த குளுக்கோஸை உடைச்ச உடனே எனர்ஜி வருது. அந்த எனர்ஜியை எங்கே ஸ்டோர் பண்ணுது, இன்னொரு மாலிக்யூலில் ஸ்டோர் பண்ணும். அந்த இன்னொரு மாலிக்யூலில் ஸ்டோர் பண்ணது பாருங்கள், அது ரொம்ப முக்கியமானது. அந்த மாலிக்யூல் இங்கிலீஷில் சொல்ல போனால் ATPன்னு வாங்க, அதுதான் தட் இஸ் கால்ட் செல்லுலர் எனர்ஜி கரன்சி. இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், திங்ஸ் வாங்கினோம்னா நம்மக்கிட்ட கரன்சி வேணும் இல்லையா, காயின் இருக்கணும், இல்லைனா ரூபா நோட்டு இருக்கணும். அதே மாதிரி செல்லுலர் எனர்ஜி கரன்சி எதுன்னா அந்த ATPன்ற மாலிக்யூல், வெரி இம்பார்ட்டண்ட் மாலிக்யூல். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள், ஏன் சார் குளுக்கோஸும் கெமிக்கல் தான், அதை உடைச்சா எனர்ஜி ரிலீஸ் ஆகும், அதை டைரெக்டாக யூஸ் பண்ணலாமே செல்லு அப்படின்னா அது அப்படி இல்லை. எவல்யூஷனரி ப்ராசஸில் எந்த மாலிகுலில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணலாம் எஃபிஷியண்ட்டாக அப்படின்னு செல்லு இட் ஹாஸ் அ டெவலப்ட் எ மெக்கானிசம். அந்த மெக்கானிசத்தினுடைய ஃபைனல் ப்ராடக்ட் தான் இந்த ஏடிபி. ஸோ ஏடிபின்னு இல்லாத
செல்லே கிடையாது. ஏடிபி இல்லாத உயிரினமே கிடையாது. நீங்கள் எந்த சாப்பாட்டை கொடுத்தீங்கனாலும் அல்டிமேட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை ஏடிபி ஆக்கிடும். அதான் பியூட்டி. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் பயாலஜிக்கல் சிஸ்டம். ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட், அவர் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார், பயோகெமிஸ்ட்டு. அவர் சொன்னார், ஐசக் ஆசிமோவ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. அவர் நீங்கள் சயின்ஸை பற்றி புரிஞ்சுக்கணும்னா இந்த ஐசக் ஆசிமோவ்னு ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் பயோகெமிஸ்ட். அவர் புத்தகங்கள் எழுதியிருக்கார். அண்டர்ஸ்டாண்டிங் ஃபிசிக்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் கெமிஸ்ட்ரி, அண்டர்ஸ்டாண்டிங் பயாலஜி, அண்டர்ஸ்டாண்டிங் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸெட்ரா, A to Z எழுதியிருக்கார். அதை நீங்கள் படிங்க, எல்லோரும் படிக்கலாம். ஸ்பெஷலிஸ்ட் தான் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக எழுதியிருக்கார். ஸோ இந்த ஏடிபி, பேக் டு தி ஏடிபி, செல்லுலர் எனர்ஜி கரன்சின்னு சொல்லுவாங்க. இது இந்த ஏடிபி இருக்கிற வரைக்கும் செல்லு அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். சப்போஸ் ஏதோ ஒரு பை மெத்தட் நீங்கள் ஏடிபி ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டிங்கன்னா செல்லு செத்து போகுதுன்னு அர்த்தம். மாலிகுலர் லெவலில் சொல்கிறேன் நான். ஒரு செல்லை காலி பண்ணணும்னா இந்த ஏடிபி, அந்த ஃபங்க்ஷன், இந்த மைட்டோகாண்ட்ரியான்னு ஒன்று சொன்னோம் பாருங்கள், அதுதான் பவர் ஹவுஸு. அந்த பவர் ஹவுஸில் இந்த ஏடிபி ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, செல்லு செத்து போயிடும். சரி, இப்படி இந்த செல்லுலர் டெத்தை பற்றி இப்போ இது வரைக்கும் சொன்னேன். இது கொஞ்சம் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ உதாரணமாக பாய்சன் சாப்பிட்றாங்க, அது என்ன பண்ணணும்னா அந்த ஏடிபி ப்ரொடக்ஷனை பிளாக் பண்ணிடும். ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ், செவரல் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த மெத்தட்ஸு இந்த ஏடிபி ப்ரொடக்ஷன் மைட்டோகாண்ட்ரியா ஸ்டாப் பண்ணிடும். அப்போ செல் செத்து போயிடும். அது எந்த ஏடிபியை ஸ்டாப் பண்ணுது, எந்த செல்லில் ஸ்டாப் பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நியூரான்ஸ் இருக்க நரம்பு மண்டலத்தினுடைய செல்ஸை ஸ்டாப் பண்ணிச்சுன்னா பிரெயின் ஃபங்க்ஷன் நிறுத்தி விடும். ஹார்ட்டில் உள்ள செல்ஸினுடைய ஏடிபி ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிச்சுன்னா ஹார்ட்டு நின்று போயிடும். ஸோ அந்த ஏடிபின்றது செல்லுலர் எனர்ஜி கரன்சி, ரொம்ப முக்கியமான கெமிக்கல். இட்ஸ் அ பிக் மாலிக்யூல். பிக் மாலிக்யூல் இன் த சென்ஸ் அது ஏன் பண்ணுது, என்ன ஏதுன்றது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ரைட், விட்டுருவோம். இப்போ நவ் பேக் டு இது வரைக்கும் நம்ம செல் டெத்துன்னு சொன்னோம். ஓகே, இப்போ ஒரு செல் எடுக்கிறீங்க, என்னுடைய செல் எடுக்கிறேன், எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறேன், அதனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்குறேன், அது உயிர் இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், எப்படி சார் உயிர் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கள் எங்களுக்கு அப்படின்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அந்த கொஞ்சம் ஹீட் பண்ணுங்கள், அந்த செல்லை எடுத்து லேசாக ஹீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா, நீங்கள் யூ கேன் சீ இட் வித் த நேக்கட் ஐ. அந்த செல்லு அப்படியே கிராஜுவலாக கோயகுலேட் ஆகி என்ன பண்ணும், அப்படி ட்ரை ஆகிடும். இட்ஸ் ஓவர். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற சொல்யூஷன் சொன்னோம் பார்த்துங்க, ஃபுல் ஆஃப் கெமிக்கல்ஸ் ப்ளஸ் சம் பார்ட்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், கரு, உட்கரு, அதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதெல்லாம் உள்ளதான் அந்த செல்லுன்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே ஒரு சொல்யூஷன் இருக்குது, அது பேர் புரோட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. இது ஆக்டிவாக இருக்கணும்னா அந்த சொல்யூஷன் ஸ்டேட்டில் இருக்கணும். இப்போ நமக்கு புரியும் ஏன் வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப். லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கணும் அந்த செல்லு உள்ள. சப்போஸ் பை சம் மெத்தட் நீங்கள் அந்த லிக்விட் ஸ்டேட்டை இருந்து என்ன பண்ணுறீங்க, ஹீட் பண்ணியோ ஏதோ ஒரு மூலியமாக வாட்டரை வேப்பரைஸ் பண்ணுறீங்க, ஏதோ பண்ணி அதை நிறுத்திட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, செல் டெத். நீங்கள் கெமிக்கலை யூஸ் பண்ணலாம், ஃபிசிக்கல் அந்த ஹீட்டை யூஸ் பண்ணலாம், ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அந்த லிக்விட் ஸ்டேட்டு இருந்து சொலிடிஃபைட் ஸ்டேட்டு கொண்டு வந்தீங்கன்னா, சாலிட் ஸ்டேட்டு கொண்டு வந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, செல் இஸ் டெட். ஸோ செல் டெத்தில் ரொம்ப முக்கியமானது அந்த சொல்யூஷன் ஸ்டேட். இந்த சொல்யூஷன் ஸ்டேட்டுக்கு மேஜர் இது என்னென்னா வாட்டர். சரி, அந்த சொல்யூஷன், ஒரு செல்லு உள்ள சொல்யூஷன் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் கெமிக்கல்ஸ் ப்ளஸ் சால்வெண்ட்டு, சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட்டு சொல்யூஷன் சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரியில். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தண்ணி எடுக்கிறீங்க, அதில் சால்ட்டெல்லாம் போடுறீங்க, சுகரை போடுறீங்க, அதெல்லாம் போட்டு நம்ம ரீஹைட்ரேஷன், ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பிலாம் கொடுக்குறாங்க, அவைலபிள். வெயில் காலத்தில் அதெல்லாம் சாப்பிட்லாம். என்ன அதை எடுத்திங்கன்னா அதுவும் ஒரு சொல்யூஷன் தான். ஏன்னா சொல்யூட் இருக்குது. எது சொல்யூட்டுன்றது இந்த கெமிக்கல், சால்ட்டு, சுகர், அதெல்லாம். வாட்டரில் போடுறீங்க, வாட்டர் சால்வெண்ட்டு போட்டால் அது இதே மாதிரி தான் நம்ம செல்லு உள்ளே இருக்குது. இந்த சொல்யூஷன் ஸ்டேட்டில் இருக்கிற வரைக்கும் செல் வில் பி அலைவ். சொல்யூஷன் ஸ்டேட்டில் இந்த செல் இருந்து ஏடிபி ப்ரொடக்ஷன் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே சொன்னேன், எனர்ஜி இல்லாத ஒர்க்கே கிடையாது, ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க இல்லையா. எனர்ஜி இல்லைன்னா எப்படி ஒர்க் பண்ணணும்? நான் ஏன் சாப்பிட்றோம்? நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறதுக்கு எனர்ஜி தேவை இல்லையா. அப்படி தான், தட் இஸ் ஹவ் த ஹோல் திங். செல்லையும் இதே தான், இதே லாஜிக் தான். சரி, இன் பிரின்சிபிள்
biological systems simply follow the laws of physics and chemistry. அது ரொம்ப basic thing that we must understand. They don't violate. And there are some exceptions, அந்த ஒரு சில இதுங்கள்லாம் அதெல்லாம் வேண்டாம். இன் பிரின்சிபிள் இது ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ செல் டெத்து மட்டும் சொல்லிட்டேன். இப்போ சப்போஸ் எனக்கு இங்கே ஒரு இடத்துல கட் ஆகுது, கட்டான உடனே என்ன ஆகுது, நான் ஒன்றும் மருந்து அது இது ஒன்றுமே போடலை. அப்போ என்ன ஆகும் நீங்கள் பார்க்கலாம், யூ கேன் see it yourself. ஒரு ஹேண்ட் லென்ஸ் வாங்கிட்டிங்கன்னா அதை பார்த்துட்டே இருக்கும். அந்த ரீஜெனரேஷன் ஏற்படும். ரீஜெனரேஷன்னா அந்த டேமேஜ் ஆன செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், சிஸ்டம் தள்ளிட்டு புது செல்ஸை உற்பத்தி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிடும். ஆனால் இட் டசன்ட் ஹேப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஹீலிங்லாம் ஒழுங்காக ஆகலை, இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட போகிறார். ஏன்? சுகர் லெவல், குளுக்கோஸ் லெவல் பிளட்டில் அதிகம். அப்போ என்ன ஆகும், நார்மலாக இல்லை ஃபங்க்ஷன். அப்போ அந்த குளுக்கோஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நுண்ணுயிர்கள் இருக்க பாக்டீரியா அதெல்லாம் உள்ளே போய்டும் ஈஸியாக. சுருக்கமாக சொன்னால் நம்ம பாடி எதனால் ப்ரொடெக்ட் பண்ணப்படுதுன்னா இந்த ஸ்கின்னால் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவது. என்டையர் பாடி, எனி அனிமல், அந்த ஸ்கின் தான் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் மைக்ரோப்ஸ். இல்லைன்னா நம்மளை நோ டைம் வி வில் டை. ஏன்னா இந்த என்டையர் ஏர் இஸ் ஃபுல் ஆஃப் மைக்ரோப்ஸ், பிட்வீன் யூ அண்ட் மீ ஃபுல் ஆஃப் மைக்ரோப்ஸ். சரிதானுங்களா? அதுங்க எல்லாம் தி கீப் ஆன் பம்பார்டிங் த பயாலஜிக்கல் சிஸ்டம். பட் இந்த உயிரோடு இருக்கிறோம் எப்படி? தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்கின். நம்பர் 1 அவுட்டர் மோஸ்ட் இது இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம் மைக்ரோப்ஸ். சரி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் நம்ம பயாலஜிக்கல் சிஸ்டத்தில் என்னென்னா, நம்ம பாடி உள்ள இன்டர்னலாக மைக்ரோப்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்குது. மில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் ஆர் தேர். ஸோ வி ஆர் நாட் இண்டிவிஜுவல்ஸ். அந்த ஃபிலசாபிக்கலி வி ஆர் இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்கிறோமே, வி ஆர் நாட் இண்டிவிஜுவல்ஸ். நோபடி இஸ் அண்ட் நோ லிவிங் என்டிட்டி இஸ் இண்டிவிஜுவல். இட் இஸ் ஃபுல் ஆஃப் மைக்ரோ. நம்ம சர்ஃபேஸ் எடுத்து ஒன்றும் இல்லை, இதை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து இதில் மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பாக்டீரியா யூ கேன் சி. ஜஸ்ட் சர்ஃபேஸ். அதே மாதிரி ஒரு இலையை எடுத்து அதை வாஷ் பண்ணிட்டு தண்ணி எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் மைக்ரோப்ஸ் ஆர் தேர். பட் சிஸ்டம் இஸ் அலைவ். நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கோம், நடந்துட்டு எல்லாம். காரணம் என்ன? பிகாஸ் அவர் சிஸ்டம் ஹஸ் காட் த ரெசிஸ்டன்ஸ் பவர் டு ரெசிஸ்ட், இல்லைங்களா? அதில் மைக்ரோப்ஸில் 2 விதமாகவும் சொல்லலாம். உயிர், அதாவது நல்ல மைக்ரோப்ஸும் இருக்குது, கெட்ட மைக்ரோப்ஸும் இருக்குது. கெட்ட மைக்ரோப்ஸை நம்ம பேத்தஜன்ஸ்னு சொல்கிறோம். நல்ல மைக்ரோப்ஸை பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சொல்கிறோம். அது லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ ப்ரொடெக்டிவ் கவர், ஸ்கின் இஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ப்ரொடெக்டிவ் கவர். நமக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல. அதனால தான் நம்ம வந்து லாட் ஆஃப் we are doing a lot of things in the name of fashion, etc. Actually they are not good for the skin system. Okay, சரி, so far cell death அதை பற்றி சொன்னேன். Now coming to the human death. இதில் ஒரு பர்சன் இருக்கார், he dies. இப்போ அந்த செத்துட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஏகப்பட்ட சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுறோம். என்னமோ டிபெண்டிங் அப்பான் யுவர் ரிலீஜியஸ் அஃபிலியேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொண்டு போய் ஐதர் யூ பெரி ஆர் யூ பர்ன். இப்போ அந்த பாடி எப்போ, அதாவது க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்லேருந்து வாட்ச் பண்ணணும். இதை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னா, டெத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னா, ஒரு பர்சன் இருக்கார், செயிலிங் ஃப்ரம் சம் ப்ராப்ளம், டிஸார்டர் ஆர் டிசீஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். அவரை க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் இருந்து நீங்கள் பார்க்கும்போது ஸ்லோவாக எல்லா ஃபங்க்ஷன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி கிடையாது. இந்த டெத்துன்றது இட் இஸ் நாட் லைக் சுவிட்சிங் ஆஃப் த சிஸ்டம், சுவிட்சிங் ஆன் சுவிட்சிங் அப்படி கிடையாது. ஐ டோல்ட் யூ, நம்ம பாடியில் கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்குது, அது எல்லாமே லிவிங் என்டிட்டி. அப்போது இதுங்க எல்லாத்தையும் ஒரே ஸ்டேட்டில், ஒரே ஸ்ட்ரோக்கில் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியுமான்னு முடியாது. சரி, ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார் சார் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு இறந்துருக்கலாம். எத்தனை மணி நேரம் இந்த செல்ஸ் எல்லாம் உயிரோடு தான் இருக்குது. இப்போ தெர் இஸ் அன் ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு தலை கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு, டீகேபிட்டேட்னு வச்சுக்கிடுவோம், தலை தனியாக வந்துடுது. இந்த பாடி எடுத்து பார்த்தீங்கன்னா
அந்த உள்ள இம்யூனிட்டாக எடுத்து அந்த செல்ஸ் எல்லாம் எடுத்து அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த வைட்டல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த செல்ஸ். உள்ள எல்லாம் வேட ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். ஹவு லாங் இட் வில் கோ ஆன், அதான் முக்கியமானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூரான்ஸ் இருக்குங்களா, நம்ம நரம்பு செல்ஸ், பிரெயின் செல்ஸ் எல்லாம் அந்த எனர்ஜி ஏடிபி சொன்ன பாருங்க, இந்த எனர்ஜி அது இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் ஃபங்க்ஷன் பண்ணிட்டே இருக்கும். சப்போஸ் தெர் இஸ் ஸ்டாப்பேஜ் ஆஃப் பிளட் டு பிரெயின், பிளட் டு பிரெயின் இது போகணும் இல்லையா, பிளட்டு தானே எடுத்தும் போகுது, ஆக்சிஜன் எடுத்தும் போகுது, வைட்டல் நியூட்ரியன்ஸ் குளுக்கோஸ் சொன்னேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் பிரெயின் செல்ஸும் லிவிங் செல்ஸ் அது எடுத்துகிட்டு போகணும். அதெல்லாம் ஸ்டாப்பேஜ் ஆகி போச்சுன்னா ஸ்லோவாக அந்த ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும், செல்லுலர் ஃபங்க்ஷன், செல் டைஸ். ஸோ நியூரான்ஸ் தான் ரொம்ப சென்சிட்டிவ், தே டை வெரி குவிக்லி, இன் அ மேட்டர் ஆஃப் மினிட்ஸ் தே டை. ஆனால் ஸ்கின் செல்ஸ் இருக்க, ஸ்கின் செல்ஸு ஃபார் ஹவர்ஸ் டுகெதர் இட் வில் பி அலைவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்கின்னை எடுத்து இன்னொருத்தர் கொடுக்கணும், ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னா அந்த ஸ்கின் ஃபியூ ஹவர்ஸ் ஒருத்தர் செத்து போயிட்டார், ஒரு 4 வருஷம் 4 மணி நேரம் 6 மணி நேரம் பொறுத்து கூட அதை எடுக்கலாம். தட் இஸ் நத்திங் ராங் இட். ஐ அது மாதிரி வைட்டல் ஆர்கன்ஸ்லாம் ஃபியூ ஹவர்ஸ் அவங்க டைம் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆர்கனும் ஒரு டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு சொல்யூஷனில் போட்டுருவாங்க. அந்த சொல்யூஷனில் போட்டாங்கன்னா இட் வில் பி அலைவ். அதை இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ மெனி ஹவர்ஸ் ஆகுது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. சரி, ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் செல் அதாவது சிஸ்டம் டைஸ்னா நாட் லைக் சுவிட்சிங் ஆஃப், நோ, சுவிட்ச் ஆஃப் பண்ணால் லைட்டு ஃபேன்லாம் ஆஃப் ஆகுது அந்த மாதிரி கிடையாது, கிராஜுவல். சரி, பொதுவாக நம்ம மக்கள் இருக்கிற ஒரு இது இருக்குங்க, அதாவது சாகும்போது என்ன பண்ணுவாங்க, பல்ஸை பிடிச்சு பார்ப்பாங்க. அது குவைட் காமன். இஸ் இட் சயின்டிஃபிக்? எஸ் இட் இஸ். டாக்டர்ஸ் தான் அதான் பண்ணுவாங்க. ப்ரெஷரை செக் பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் கண்டிப்பாக ப்ரெஷரை செக் பண்ணுவாங்க. ப்ரெஷர் ஸ்லோவாக குறையும். அதுக்கடுத்தது பல்ஸ் ரேட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுக்கடுத்தது பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சில்னஸ் வரும். இதெல்லாம் க்ளீனாக நம்ம பெரியவங்களே பார்த்துட்டுன்னா சொல்லுவாங்க, ரொம்ப இதுவாக இருக்காருங்க, இறந்துடுவார் எனி டைம், டாக்டர் ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போவாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பாடி டெம்பரேச்சர் கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டு வரும். அடுத்தது பல்ஸ் ரேட்டு கிராஜுவலாக குறையும். ஹார்ட் பீட் ரிதம் குறைஞ்சிக்கிட்டே வரும். பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிக்கிட்டு வரும். அதுக்கு அடுத்தது இதையெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணால் வி கேன் ஃபைண்ட் அவுட். ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இது எல்லாரும் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இந்த கேஸ்பிங் ஃபார் பிரெத், பெருமூச்சு வாங்குவோம். இந்த ப்ரீதிங் ப்ராசஸ் இருக்க இட் வில் பி எராட்டிக். ரிமெம்பர், இந்த லங் ஃபங்க்ஷன் இருக்க ரொம்ப ரொம்ப வைட்டல் ஃபார் லைஃப், எஸ்பெஷலி ஃபார் ஹியூமன்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ், பிகர் அனிமல்ஸ் இதெல்லாம் இருக்குங்களே, அதுங்க ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த ஹார்ட் லங் மெஷின்னு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில், சப்போஸ் ஒரு ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அவருக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னா வாட் தே டூ இஸ், இந்த ஹார்ட்டை நிறுத்திடுவாங்க. அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை ஒரு ஹார்ட் லங் மெஷின், இந்த லங்கும் ஹார்ட்டும் நிற்கும், ஹார்ட் லங் மெஷினோட கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணலாம். அந்த ஹார்ட் லங் மெஷின் வில் டேக் கேர் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஹார்ட். அதே மாதிரி லங்குடைய ஃபங்க்ஷன் அது பண்ணிவிடும் ஹார்ட் லங் மெஷின். இந்த ஹார்ட்டும் லங்கும் தே ஷுட் ஒர்க் இன் டேண்டம், ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா சிஸ்டம் வில் நாட் ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா, இந்த லங்ஸ் ஏற்கனவே நான் சொன்னேன், லங்ஸ்னுடைய ஃபங்க்ஷன் என்ன, நம்ம காற்றை உள்ளே எடுக்கிறோம், இந்த ஆக்சிஜனை அந்த பிளட்டில் இருக்கிற ஹீமோகுளோபின்ற கெமிக்கல் கேரி பண்ணிவிட்டு செல்லுக்கு போகுது இல்லையா, த்ரூ பிளட் ஸ்ட்ரீம், ஏற்கனவே சொன்னேன். அதனால் அது ரொம்ப முக்கியமானது இந்த ப்ரீதிங் ப்ராசஸ். அதுக்கு அடுத்தது ஹார்ட்டு மெயின் பம்பிங் ஸ்டேஷன், இட் ஷுட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. எராட்டிக்காக ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா பிபி இருக்கும். அப்புறம் இந்த ரிதம் இருக்கு பாருங்கள், ரிதமும் சம்டைம் இட் வில் பி எராட்டிக். அது செவரல் ரீசன்ஸ் ஆர் தேர், ஜெனட்டிக் ரீசன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த எராட்டிக்கு ரிதம் வந்துடுதுன்னா ஹார்ட்டில், அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெஷின் வைப்பாங்க, பேஸ் மேக்கர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பேஸ் மேக்கரை உள்ள மெஷின் வச்சிட்டாங்கன்னா தட் வில் ரெகுலேட் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி ஹார்ட். ஏன்னா இட் ஷுட் ஃபங்க்ஷன் அட் அ பர்டிகுலர் லெவல், ஆப்டிமம் லெவலில் அது பம்ப் பண்ணணும். இதெல்லாம் இருக்குது. சரி,
ஸோ in other words டெத்தில் என்ன ஆகுதுன்னா as I said earlier டெம்பரேச்சர் கம்மியாகும். சில்னஸ் தொட்டு பார்ப்பாங்க, பெரியவங்க பார்த்துருப்பீங்க. சில்னஸ் வந்துடுது, அப்படியே கிராஜுவலாக வந்துக்கிட்டே. இந்த சில்னஸ் எங்கே முதல்ல தெரியும்னா எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், அதாவது கால், ஃபிங்கர்ஸு, இந்த மாதிரி இடங்களில் ஆரம்பிக்கும் சில்னஸ். டெம்பரேச்சர் எராட்டிக்காக கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து இந்த கேஸ்பிங் ஆஃப் பிரெத் ஏற்கனவே சொன்னோம் நாங்கள். ப்ரீதிங் ஹைலி எராட்டிக்காக போகும். அதில் செவரல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. டாக்டர்ஸ் அதை பார்த்துட்டாங்கன்னா சொல்லிடுவாங்க. ஒரு ஸ்டேஜில் இட் இஸ் பியாண்ட், இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க, அந்த எராட்டிக் ப்ரீதிங். அண்ட் அனதர் இம்பார்ட்டண்ட் க்ரைட்டீரியா என்னென்னா இந்த இது ப்ரெஷர் ரொம்ப முக்கியமானது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ஒரு எக்ஸ் வால்யூம் ஆஃப் பிளட்டு நம்ம உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம எக்ஸ்ட்ராலாம் சப்ளைலாம் பண்ணல. ஒன்று எக்ஸ் ஒரு வால்யூம், ஏதோ ஒரு ஃபிகர் அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அந்த அமௌண்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதில் செவரல் பேராமீட்டர்ஸ் இருக்குது. உதாரணமாக பிளட்டு ரொம்ப தின்னாகிடுதுன்னு வச்சுங்க, ப்ராப்ளம் வந்துடும். ரொம்ப திக்கானாலும் விஸ்கஸ் ஆகிடுதுனாலும் ப்ராப்ளம் வந்துடும். இது இன்னும் டீப்பாக போக 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 இட் இஸ் அமேசிங், யூனோ, வெரி அமேசிங். எப்படி இவ்வளோ சிஸ்டத்தை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கோஆர்டினேட் பண்ணி ஒரு சிஸ்டம் சர்வே ஆகுது அப்படிங்கிறது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஏதாவது ஒன்று ஒரு பேராமீட்டர் தப்பாக போச்சுன்னா எல்லாமே போயிடும். திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் தி சிஸ்டம், வெரி காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். சரி, இப்போ இன்னும் ஒரு 2-3 க்ரைட்டீரியாவும் இருக்குது சொல்லுவாங்க இந்த டெத் டைமில். என்னென்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரும், இல்லை கண்டினியூஸ் யூரினேஷன், அதுவும் சொல்லுவாங்க. அதுவும் ஒன் ஆஃப் தி க்ரைட்டீரியா யூஸ் பண்ணுவாங்க டிபெண்டிங் அப்பான் த பர்சன் அண்ட் இஸ் காஸ் ஆஃப் டெத். காஸ் ரொம்ப முக்கியமானது. டெத்துக்கு காசு செவரல் சொல்லலாம் நம்ம, இல்லைங்களா? டிசீஸ் ஒரு காரணமாக இருக்கலாம், ஆக்சிடெண்ட்டும் ஒரு காரணமாக இருக்கலாம், பாய்சன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அது ஒரு காரணமாக இருக்கலாம், கமிட்டிங் சூசைட் பை ஹேங்கிங் ஒன் செல்ஃப், அதெல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி செவரல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. டிபெண்டிங் அப்பான் தேட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அந்த டெத் டைமில் ஒரு சில இதுங்கள்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். எல்லாத்துலேயும் செல்ஸ் எல்லாம் ஆல் ஆஃப் சடன் ஓவர் டைமில் ஒரு 1 செகண்டில் எல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்து போயிருமானா சேர்த்து போகாது. அது ரொம்ப முக்கியமானது. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா இந்த பல்லி இருக்குது பாருங்கள், பல்லி, ஓணம், இதெல்லாம் இருக்குது பாருங்கள். கார்டன் லிசர்ட், இந்த லிசர்ட்லாம் இருக்கா வீட்டில் இருக்க ஹவுஸ் லிசர்ட்லாம். அதுங்க என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸு டியூ டு சம் அவங்களுக்கு மைனர் ஆக்சிடென்ட் என்ன ஆகும், அதனுடைய வால் இருக்குது பாருங்கள், வால் உடஞ்சிரும், தனியாக கட்டாகி விழுந்துருதுன்னு வச்சுக்கிடுங்க. யூ கேன் சி அந்த வால் பார்த்து அப்படி துடிச்சிக்கிட்டே இருக்கும் ஃபார் குவைட் சம் டைம். தட் ஷோஸ் வாட் எல்லா செல்ஸ் எல்லாம் இன்னும் அலைவ். எவ்வளோ ஹவு லாங் இட் வில் பி அலைவ், அதான் அந்த கொஷின். எப்போ எவ்வளோ வரைக்கும், அதுக்கு நியூட்ரியன்ஸும் ஆக்சிஜனும் சப்ளை பண்ணுற வரைக்கும். ஸோ பிளட் நியூட்ரியன்ஸை சப்ளை பண்ணணும், தட் இஸ் குளுக்கோஸ். அதே தான் வாட் எவர் தட் வி டாக் அபவுட் ஃபார் ஹியூமன்ஸ், தி சேம் திங்ஸ் ட்ரூ வித் ரெஃபரன்ஸ் டு ஆல் அதர் அனிமல்ஸ். இந்த அனிமல்ஸ் எல்லாம் பேர்ட்ஸு, அப்புறம் ரெப்டைல்ஸு, வால் உள்ள மிருகங்கள், அப்புறம் மேமல்ஸு, பாலூட்டிகள், எல்லா அனிமல்ஸும் ஏறக்குறைய இதே மாதிரி தான் வரும். அஃப்கோர்ஸ் சம் வேரியேஷன்ஸ் ஆர் தேர், ஐ டோன்ட் வரி. நவ் கமிங் டு திஸ், இந்த இன்னொரு முக்கியமான அந்த டெத் டைமில் இன்னொரு முக்கியமான இது என்னென்னா ஸ்கின் டிஸ்கலரேஷன். இது ஒரு சில கேஸுங்களில் நடக்கும். இந்த ஸ்கின் கலர் மாறிக்கிட்டே வரும். அது காரணம் என்னென்னா செல் டெத்து கிராஜுவலாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். செல் டெத்து உயிரோடு இருக்கும்போது செல் அந்த கலர் இஸ் டியூ டு மெலானின் எக்ஸட்ரா அது மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஃபங்க்ஷன் சேஞ்சஸ் வரும்போது இந்த ஸ்கின் டிஸ்கலரேஷன் வரும், கலர் சேஞ்ச் ஆகும். அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா சயின்டிஃபிக்காக இட் இஸ் ப்ரூவன். ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கிடுங்க, ஹி அண்டர்கோஸ் த ப்ராசஸ் ஆஃப் டெத்துன்னு வச்சுக்கோங்க. பர்சன் பக்கத்தில் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா தட் பர்சன் வில் லிசன். த லாஸ்ட் ஆர்கன், இன் அதர் வேர்ட்ஸ் த சென்சரி பர்செப்ஷன் எது கடைசியாக சுவிட்ச் ஆஃப் ஆகும்னா இயர் ஃபங்க்ஷன் கடைசி வரைக்கும் இருக்கும். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இவருக்கு ஒன்றும் கேட்கல போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எதாவது பேசிக்கிட்டு இருப்போம். நோ, தே கேன் ஹியர், த பர்சன் கேன் ஹியர். அந்த ஃபைனல் ஸ்டேஜில் அதுவும் இல்லாத போயிடும். அப்போ அந்த ரைகர் மார்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். பாடி கம்ப்ளீட்டாக ஸ்டிஃபாக இருக்கும்.
அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. ரைகர் மார்டிஸ்ன்னு அப்போ தான் கம்ப்ளீட்லி இட் இஸ் டெட் அப்படின்னு சொல்லலாம். கிளினிக்கலி டெட்டுன்னு டாக்டர் சொல்லுவாங்க, அது வேறு. அது எப்படின்னா பிரெயின் டெட்டுன்னா கிளினிக்கலி டெட்டுன்னு சொல்லிடுவாங்க. கோமட்டோ ஸ்டேஜ், கோமா ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா ஈஸ் நாட் டெட், ஈஸ் அலைவ். இந்த ஃபங்க்ஷன்ஸெல்லாம் நம்ம மெஷின்ஸை வச்சு நம்ம இது பண்ணுறோம். ஸோ ஈ கோஸ் ஆன், அந்த பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சர்டன் பிரெயின் பார்ட்ஸ் மே நாட் பி ஃபங்க்ஷனிங், பட் ஃபங்க்ஷன் த பிரெயின் இஸ் நாட் டெட். இந்த பிரெயின் டெட்டுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்க சொல்லிவிடுவாங்க. இந்த ஹார்ட், லங், இந்த மிஷின்கள்லாம் கம்ப்ளீட்டாக என்ன சார் கட் பண்ணிடலாமா எடுத்துடலாமான்னு பேரண்ட் அவங்கள கூப்பிட்டு கேட்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்ன எடுத்துடலாமா அப்படின்னு. எடுத்துட்டோன்னா ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அப்போவும் செல்ஸ் வில் நாட் டை. நம்ம அந்த ஃபேன் லைட்டை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி கிடையாது. கிராஜுவலாக தான் டே டை. as I said earlier, இந்த நியூட்ரியன்ஸ் இருக்கிற வரைக்கும், ஃபுட்டு இருக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் உள்ளே இருக்கிற வரைக்கும், செல்லு உள்ள இந்த ஏடிபின்ற ஒரு மாலிக்யூல் சொன்னேனே, எனர்ஜி ப்ரொவைடிங் மாலிக்யூல், அது செல்லு இருக்கிற வரைக்கும் செல் வில் பி ஆக்டிவ். ஒன்ஸ் தட் இஸ் அந்த சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சுன்னா தட் இஸ் ஆல், தட் இஸ் த எண்ட், அந்த செல் ஹஸ் கம் டு அ ஸ்டாண்ட் ஸ்டில்னு அப்படின்னு அர்த்தம். ரைட். அப்புறம் இந்த டெத்துக்கு இன்னும் ஒரு சில கேஸுங்களில் என்ன ஆகுதுன்னா, இந்த கேஸ்பிங் வாங் பிரெத்துக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என்னென்னா, எஸ்பெஷலி ஏஜ்டு பர்சன்ஸ் என்னென்னா ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் இந்த லங். அது இன்வேரியபிளாக அந்த நியூமோனியா ஒரு பாக்டீரியா இருக்குது, காமன் பாக்டீரியம், ஹாஸ்பிட்டல்லாம் குவைட் காமனாக இருக்கும். இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பாக்டீரியம். அதுவாக வந்து நம்மளை இது பண்ணாது. நம்ம சிஸ்டம் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சி போச்சுன்னா இட் வில் அட்டாக். ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலைசேஷனில் ஏன் ஹைஜீன் ரொம்ப அதிகம் இன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்னா, திஸ் பர்டிகுலர் பாக்டீரியம் இஸ் ப்ரிவலண்ட் அண்ட் இட் காசஸ் நியூமோனியா. நியூமோனியானா இன்வேரியபிளாக அந்த லங்கை தான் பாதிக்கும். லங் இன்ஃபெக்ஷன் வந்துடும், ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் வந்துடும், ப்ரீத் பண்ண முடியாது. தெல் பி கேஸ்பிங் ஃபார் பிரெத். திஸ் இஸ் த மேஜர் ப்ராப்ளம். அப்புறம் அந்த த்ரோட்டை ஒரு சில கேஸுங்களில் இந்த த்ரோட்டை வச்சு இந்த அழுத்தி பார்ப்பாங்க. அது இந்த வாந்தி எடுக்கிற இது பாருங்க, வாமிட்டிங் சென்சேஷன் அது வருதா இல்லையான்ட்டு. அது இருந்ததுன்னா தட் பர்சன் இஸ் ஸ்டில் அலைவ், இன்னும் செத்து போகலை அப்படின்றது. ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக டெட்டுன்னா அந்த இதெல்லாம் போய்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு சில இதுங்களை வச்சு சொல்லுவாங்க. ஃபைனலாக as I said earlier, ரைகர் மார்டிஸ், ஸ்டிஃப்னஸ் ஆஃப் தி பாடி கம்ப்ளீட்டாக டெட் ஆகிடும். அந்த இடத்துல நம்ம கையை கால இதெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஸோ த சிஸ்டம் ஹேஸ் கம் டு அ எண்ட் அப்படி சொல்லுவாங்க. சுருக்கமாக சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது, யங்ஸ்டர்ஸுக்கு மேபி இன்ட்ரெஸ்டாக, அதர்ஸ் ஆல்சோ. இன்டர்நெட்டில் ஒரு சில இதுங்கள்லாம் இருக்குது, நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். என்னென்னா, நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். டெத் கிளாக் அப்படின்னு ஒரு இது நீங்கள் போட்டு பார்க்கலாம், இன்டர்நெட்டில் போட்டு பார்க்கலாம். டெத் மீட்டர் அப்படின்லாம் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது நீங்கள் அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம், பட் அதை சீரியஸாக எடுத்துக்கிட வேண்டாம். என்னென்னா, இங்கே ஒரு கொஷினர் இருக்கும். இந்த இதுக்கு போனீங்கன்னா டெத் கிளாக் இல்லை டெத் மீட்டர்னு போட்டு கொஷினர் இருக்கும். அந்த கொஷினரில் கேட்பாங்க, உங்களுடைய ஏஜ் என்ன, உங்களுடைய வெயிட் என்ன, உங்களுடைய பாடி மாஸ் பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்ன, உங்களுடைய ஹைட் என்ன, எந்த வருஷம் பிறந்தீங்க, அதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க, அதை வச்சு அனலைஸ் பண்ணிவிட்டு தே வில் சே தட் ஆன் சச் அண்ட் சச் எ டேட் யூ வில் டை. இது கொஞ்சம் வெரி டிஸ்டர்பிங், பட் ஸ்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பார்க்கலாம். இந்த ரெண்டும் டெத் கிளாக் அண்ட் டெத் மீட்டர் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. இந்த ரெண்டும் பாருங்கள், டெத் கிளாக் அண்ட் டெத் மீட்டர். இது ஹவு ஃபார்ஸ் இதை சயின்டிஃபிக்காக கொஞ்சம் இட் லுக்ஸ் ஆஸ் இஃப் இட் இஸ் சயின்டிஃபிக். சரிதானா? இந்த ஏன்னா க்ரைட்டீரியா நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அதை வச்சு யூ அரைவ் அட் அ கன்க்ளூஷன் அண்ட் ஆல் அப்படி தான் தெரியும். அப்பேரண்ட்லி இட் லுக்ஸ் லைக் தட், பட் ஆக்சுவலாக இட் இஸ் நாட் ஸோ. அது கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிடாது. இன்கேஸ் அதை பார்த்தீங்கன்னா இட் பி வெரி டிஸ்டர்பிங் அண்ட் யூ நீட் நாட் டேக் இட் சீரியஸ்லி. அல்டிமேட்டாக நம்ம வி ஹாவ் டு செக்அப், அதை யூ ஹாவ் டு கன்சல்ட் எ டாக்டர், வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி ஷுட் கம் டு கன்க்ளூஷன். ஸோ ஐ ஹோப் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ வெரி வாஸ்ட் ஏரியா. சைடு தனித்தனியாக சொல்லணும். ரெண்டாவது கொஞ்சம் ஓரளவுக்கு பயாலஜிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோ அஃப்கோர்ஸ் ஃபார் எல்டர்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. யங்ஸ்டர்ஸ் நீங்கள் கொஞ்சம் பயாலஜி கொஞ்சம் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பேசிக்ஸ் ஏன்னா, ஆர் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷ்அப் பண்ணணும். படித்ததை மறுபடியும் திருப்பி படித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐ திங்க் வில் பி ஏபிள் டு ஃபாலோ some of these things. Okay, let me wind up with this. Thank you.
அது உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.